தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜிஎஸ்டி, வரி வருவாய் குறைப்பு உள்ளிட்ட மத்திய அரசின் முடிவால் தமிழ்நாட்டின் நிதிநிலையில் நெருக்கடி. வருவாய் பற்றாக்குறை அதிகரித்ததற்கு அது ஒரு காரணம் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. விடுவிக்கப்பட வேண்டிய ஒன்றிய அரசின் பங்கான சுமார் 9,500 கோடி ரூபாய் மாநில அரசின் மொத்த நிலுவைக் கடன்களின் ஒரு பகுதியாகவே தொடர்ந்து வருகிறது. மாநிலத்திற்கு உரிய கடன் திரட்டும் திறனையும் பாதித்துள்ளது. இதனால் மாநில அரசின் பணப்புழக்கமும் பாதிக்கப்பட்டுள்ளது. மகளிருக்கு 5,000 ரூபாய் வழங்கியதால் தமிழ்நாடே இன்ப அதிர்ச்சி அடைந்ததாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். எதிர்கால தடைகளை கணித்து முன்கூட்டியே வழங்கியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பட்ஜெட்டில் பாராட்டு. 1,31,00,000 மகளிர் வங்கிக் கணக்கில் 5,000 ரூபாய் உரிமைத் தொகை வரவு வைத்தபோது இந்த நாடே திரும்பி பார்த்தது. மக்கள் மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர். தமிழ்நாடு அரசின் கடன் வரும் நிதியாண்டில் 10,62,000 கோடியாக அதிகரிக்கும் என்று பட்ஜெட்டில் தகவல். மெட்ரோ திட்டத்தில் மத்திய அரசின் அலட்சியத்தால் அரசின் கடன் செயற்கையாக அதிகரித்திருப்பதாக அமைச்சர் குற்றச்சாட்டு. பல்வேறு தருணங்களில் ஒன்றிய அரசிற்கு மாநில அரசு கோரிக்கை விடுத்த போதிலும் இதற்கான புத்தக வழி சரி செய்தல் வழியே நடைபெற வேண்டிய கணக்கு நடைமுறையை ஒன்றிய அரசு மேற்கொள்ளாமல் உள்ளது. இதனால் மாநில அரசின் கடன் செயற்கையாக அதிகரித்து காணப்படுகிறது. அனைவரும் பாராட்டும் 5 ஆண்டு சாதனைகளின் தொகுப்பாக இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் தங்கம் தென்னரசு. ஜூலை மாதம் பிரம்மாண்டமான சாதனைகளுக்கு அடித்தளமிடும் பட்ஜெட்டை தாக்கல் செய்வோம் என்று முதலமைச்சர் உறுதி. மத்திய அரசை குற்றஞ்சாட்டும் நிதியமைச்சர் மாநில அரசின் வருவாய் குறைக்கப்பட்டது குறித்து பேசவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மத்திய அரசின் மீது குற்றம் சுட்டும் நிதியமைச்சர் மாநிலத்தின் சொந்த வருவாய் 26,000 கோடி குறைந்துள்ளதை பற்றி எந்த விளக்கமும் அவையில் தெரிவிக்கவில்லை. ராமதாஸ் தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் அருள் சட்டப்பேரவை வளாகத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் சந்திப்பு. அதிமுகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு ராமதாஸ் பதிலளிப்பார் என்றும் பேட்டி. நீங்க தனிப்பட்ட முறையில் அந்த கூட்டணி இணைவதற்கு, அதாவது ராமதாஸ் அந்த முறையில் தனிப்பட்ட முறையில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான முதற்கட்டமான மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவு செய்வார். வேலூரில் வரும் 23ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்புக்கு காவல்துறை அனுமதி. 25,000 பேர் கலந்து கொள்ள உள்ளதாக மாவட்ட செயலாளர் அறிவிப்பு. எங்களுக்குள் இருப்பது அண்ணன் தம்பி பிரச்சனை. செல்வ பிறந்தகை கார்கே சந்திப்பு குறித்து காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பேட்டி. அண்ணனுக்கும் தம்பிக்குமான ஒரு பிரச்சனை ஒன்று, நாங்கெல்லாம் சகோதரர்கள். அண்ணனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் அண்ணனுக்கு தம்பிக்கு ஒன்றும் பிரச்சனை, பெரிய பிரச்சனை இல்லை. தான் யாருடன் சண்டை போட மாட்டேன், சண்டை போடும் ஆளும் கிடையாது. தங்களுக்குள் உள்ளது அண்ணன் தம்பி பிரச்சனை என்று மாணிக்கம் தாக்கூர் கூறிய நிலையில் செல்வ பிறந்தகை பேட்டி. நானும் அண்ணன் தம்பி தான், இவங்கெல்லாம் எங்க அண்ணன் தம்பி தான். இவங்கெல்லாம் யாரு? அண்ணன் தம்பி தான். வயசுல பெரியவங்களா இருந்தா அண்ணன், வயசுல குறைவங்களா தம்பி. ஒரு சண்டை நான் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன். வேற யாராவது சண்டை போட்டாங்களா நான் என்ன பண்ண முடியும்? நான் சண்டை போடுற ஆள் கிடையாது. அதிமுகவில் இணைந்தார் லார்ட் நீதிபதி மார்டினின் மனைவி லீமா ரோஸ். ஐஜேகே கட்சியிலிருந்து விலகிய நிலையில் அதிமுகவில் ஐக்கியம். தென் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மேலும் வலுப்பெறும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் சவரன் தங்கம் 960 ரூபாய் குறைந்து 1,14,560 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையில் மாற்றமின்றி கிராம் 265 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இடைக்கால வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தபோது ஒரே நிறத்தில் பச்சை துண்டு போட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். கடந்த 5 பட்ஜெட்டுகளில் 1,94,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு. நம்முடைய முன்னெடுப்புகளால் உழவர் வாழ்வில் உதயசூரியனின் ஒளி பரவுகிறது. இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சர் பெருமிதம்.
வரும் 20ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும். அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி முதல் லாரிகள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். தகுதி சான்றிதழ் கட்டணம் உயர்த்தப்பட்டதை எதிர்த்து மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. இந்தியா வருகை தந்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்தித்தார் பிரதமர் மோடி. இரு நாடுகளுக்கும் இடையே ஹாமர் ஏவுகணை ஒப்பந்தம் கையெழுத்து. தெலங்கானாவில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த திருடர்கள். பீரோவை உடைக்க முடியாததால் அப்படியே தூக்கிச் சென்ற காட்சி. தனது பிறந்த நாளை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குடும்பத்துடன் நடிகர் சிவகார்த்திகேயன் சாமி தரிசனம். செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த ரசிகர்கள். லைகா நிறுவனத்துக்கு 10 கோடி ரூபாய் செலுத்த கூடுதல் அவகாசம் வழங்க கோரி நடிகர் விஷால் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. ஏற்கனவே 8 வார கால அவகாசம் முடிந்துவிட்டதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. துருக்கியில் ஓடும் சரக்கு ரயில் பெட்டியின் மீது விமானத்தை இறக்கி சாதனை. விமானத்தை மீண்டும் மேலேற்றி பறக்க செய்ததில் சாகசத்தில் ஈடுபட்ட வீரர்கள். வங்கதேச பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் தாரிக் ரஹ்மான். இந்தியா சார்பில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பங்கேற்றார். சென்னையில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் கனடாவை வீழ்த்தியது நியூசிலாந்து. கனடாவின் தொடக்க வீரர் யுவராஜ் சர்மா சதமடித்த நிலையிலும் தோல்வி. பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து அண்மையில் விலகிய லீமாரோஸ் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த லீமாரோஸ் அக்கட்சியிலிருந்து அண்மையில் விலகினார். கடந்த 2012 முதல் ஏறத்தாழ 14 ஆண்டுகள் இந்திய ஜனநாயக கட்சியில் அங்கம் வகித்த லீமாரோஸ் துணை பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்தார். கட்சியில் தனக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்று கூறி இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து வெளியேறினார். இந்நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் அவரை சந்தித்து அக்கட்சியில் லீமாரோஸ் இணைந்து கொண்டார். அவர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவில் இணைந்தனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கிறார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் 68 வயது முதியவர் தேங்காய் மற்றும் மூங்கிலை கொண்டு உருவாக்கியுள்ள கைவினைப் பொருட்கள் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. சங்கப்பிள்ளை என்பவர் தேங்காய் மற்றும் மூங்கிலை கொண்டு பறவைகள், யானை, மாட்டு வண்டி, டீ குவளை, டைனிங் டேபிள் உள்ளிட்ட பொருட்களை தயாரித்து அசத்தியுள்ளார். குழந்தைகளுக்கும் ஆர்வமுள்ள மக்களுக்கும் இவ்விதமான கலை பொருட்களை தயாரிப்பதற்கு கற்றுக் கொடுக்கலாம் என்று ஆவலில் இருக்கிறேன். அரசும் அரசு சார்ந்த நிறுவனங்களும் எனக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலத்தில் முகமூடி கொள்ளையர்கள் சாலையில் பயங்கர ஆயுதங்களுடன் வலம் வருவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள பகுதிகளில் 5 முகமூடி கொள்ளையர்கள் ஆயுதங்களுடன் வந்து வீடுகளின் கதவுகளை உடைக்க முயற்சி செய்வது, கேமராக்களை கண்டதும் முகத்தை காட்டாமல் இருக்க தலையை குனிவது போன்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த பகுதிகளில் இரவு நேரங்களில் காவல்துறையினர் ரோந்து செல்ல பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை கடல் பகுதியில் ஈரான் நாட்டுடன் தொடர்புடைய 3 எண்ணெய் கப்பல்களை இந்தியா பறிமுதல் செய்துள்ளது. மும்பையின் மேற்கு கடற்கரை பகுதியில் சுமார் 100 நாட்டிக்கல் மைல் தொலைவில் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் நடைபெறுவதை கண்காணித்த இந்திய கடற்படை அப்பகுதிக்கு விரைந்தது. அப்போது ஈரான் நாட்டின் 3 எண்ணெய் கப்பல்கள் அங்கிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து ஸ்டெல்லர் ரூபி, ஆஸ்பால் ஸ்டார் மற்றும் அல் ஜாப்சியா என்ற 3 கப்பல்களை இந்திய கடற்படை சிறைபிடித்தது. சர்வீஸ்
சர்வீஸுக்கு விட்ட காரின் என்ஜின் ஆயிலை மாற்றாத நிறுவனம் 35,000 ரூபாய் இழப்பீடு வழங்க திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஆரா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் சர்வீஸ் செய்யப்பட்ட காரில் என்ஜின் ஆயில் மாற்றப்படாததால் டோபோ பழுதடைந்ததாக மதன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். விசாரணையில் குறைபாடு உறுதி செய்யப்பட்டதால் அவர் செலுத்திய 1,04,000 ரூபாய், 35,000 ரூபாய் இழப்பீடு, வழக்கு செலவுக்கான 10,000 ரூபாய் ஆகியவற்றை வழங்க நிறுவனத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.